சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். வணக்கம். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கமும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நாகப்பட்டினத்துல நடக்குது. இதோட நோக்கம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 50வது கூட்டம் டெல்லியில நடக்க இருக்குது. அந்த நீர்வளத்துறையினுடைய கூட்டத்துல 4 மாநிலங்களை சேர்ந்த நீர்வளத்துறை பொறியாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில 3 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து காபந்து சர்க்கார் நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் இப்ப இருக்காங்க. அந்த அலுவலர்களும் ஒரு தெள்ள தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காபந்து சர்க்கார் இருக்கக்கூடிய நேரத்துல நீர்வளத்துறையினுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் கர்நாடகத்துக்கு சாதகமா போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் தான் இப்ப எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முரணாக கர்நாடகம் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில மேகதாட்டுல அணை கட்டுவதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில காவிரி மேலாண்மை ஆணையத்துல ஒப்புதல் பெறுவதற்கான தன்னுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கு. அதே நேரத்துல கட்டுமானம் தொடர்வதற்கான அனுமதிக்கு முன்னாடி சுற்றுச்சூழல்ல இருந்து நீர்வளத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல ஒப்புதல் கோரி இருக்கக்கூடிய கடிதங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த நேரத்துல இந்த கூட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரான கூட்டமா மாறும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சு தேர்தல் முடிவு தெரிவித்த பிறகு நடக்கக்கூடிய கூட்டமா இதை மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மத்திய நீர்வளத்துறையினுடைய திருவுருக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே நேரத்துல காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் சென்ற மாசமே நடந்திருக்கணும். அப்ப இந்த ஒரு தேர்தல் இக்கட்டான ஒரு நிலையில இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த கூட்டத்தை ஒத்தி வச்சு மறு தேதியில தேர்தலுக்கு பிறகு நடத்தணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இதை மீறி அவங்க நடத்தினாங்கன்னு சொன்னா வருகின்ற 29ஆம் தேதி நாகப்பட்டினத்துல ஒரு பெரிய திரளான ஒரு கண்டன கூட்டம் அந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு எதிராக நடக்கும்.